டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. பிரபல ஹிந்தி நட்சத்திரங்களான சல்மான் கான், சைஃப் அலி கான், நடிகை தபு, சோனாலி பிந்த்ரே, நீலம் ஆகியோர் 1998ஆம் ஆண்டு ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் நடந்த ஹம் சாத் சாத் ஹே என்ற ஹிந்தி படத்தின் ஷூட்டிங்கில் கலந்து கொண்டனர். அப்போது அங்குள்ள காட்டில் வேட்டைக்கு சென்றதாகவும் இதில் அரிய வகை மான்களை நடிகர் சல்மான் கான் வேட்டையாடியதாகவும் புகார் எழுந்தது. இதையடுத்து அவர் உட்பட 7 பேர் மீது வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. கடந்த 20 ஆண்டுகள் இந்த வழக்கு இழுத்தடிக்கப்பட்டது. கடந்த மார்ச் 28ஆம் தேதி நடந்த வழக்கு விசாரணையின் போது அனைத்து சாட்சியங்களும் விசாரணைகளும் நிறைவடைந்ததை அடுத்து வழக்கின் தீர்ப்பை நீதிபதி தேவ்குமார் காத்ரி ஒத்திவைத்தார். இந்த நிலையில் கடந்த 5ஆம் தேதி வழக்கு விசாரணை நடைபெற்றது. அப்போது இந்த வழக்கில் சல்மான் கான் குற்றவாளி எனவும் வழக்கில் இருந்து சைஃப் அலி கான், தபு, சோனாலி உட்பட 5 பேர் விடுவிக்கப்படுவதாக அறிவித்ததோடு சல்மான் கானுக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதித்தனர். இந்நிலையில் சல்மான் கானுக்கு சிறை தண்டனை விதித்து அதிரடி உத்தரவு பிறப்பித்த நீதிபதி தேவ்குமார் கத்ரி திடீரென இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இவருக்கு பதிலாக சம்ரேந்திர சிங் சிகார்வர் நியமிக்கப்பட்டுள்ளார். ராஜஸ்தான் உயர்நீதிமன்றம் மொத்தம் 87 நீதிபதிகளை இடமாற்றம் செய்துள்ளது. வழக்கமாக ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் 30 தேதி வரையில் ராஜஸ்தானில் நீதிபதிகள் இடமாற்றம் செய்யப்படுவதும் வழக்கம். ஆனால் இம்முறை முன்கூட்டியே இடமாற்றம் நடந்துள்ளது. இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதைத் தொடர்ந்து அவரது தரப்பில் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டது. அவரது ஜாமீன் மனுவை ஏற்று ஜோத்பூர் நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.